அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓஏ மசால்ஜி போன்ற பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சு தேர்வு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சான்றிதழ் மறுபதிவேற்றம் செய்யறதுக்கு உங்களுக்கு தேதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. அந்த தேதி ஒதுக்கீடு செஞ்சிருந்ததுல நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா சர்வர் பிரச்சனையினால ரீஅப்லோடு பண்ண முடியாத ஒரு இஷ்யூ இருந்தது. இந்த இஷ்யூவை நீதிமன்றம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவனத்தில் எடுத்துக்கிட்டு தேதி நீட்டிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷனை இதுக்கு முன்னாடி அப்லோடு பண்ண முடியலையா அவங்களால, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 7ஆம் தேதியிலிருந்து, அதாவது வர 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மறுபடியும் சான்றிதழ் மறுபதிவேற்றம் பண்ண முடியாதவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைமிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 10ஆம் தேதி காலையில் 6 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ண மாட்டாங்க, அதை பார்த்துக்குங்க. ஒருவேளை வெரிஃபை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் அவங்க என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் பண்ணின டாக்குமெண்ட் அப்லோடு இருக்கு இல்லையா, அதை அவங்க கவனத்தில் எடுத்துப்பாங்க. அதுதான் இதில் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுது அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வரணும். அப்புறம் செலக்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க, செய்முறை தேர்வு அப்படின்ற ஒரு இதுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செய்முறை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேர்காணல் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த போஸ்டிங்ஸை போட போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த 10th லெவல் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வந்தவங்களுக்கு மாவட்ட வாரியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆர்டர் காப்பி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பியை ரெடி பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் ஃபில்அப் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் அந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்க, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவலை எல்லாமே இருக்கலாம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ரீஅப்லோடு பண்ண முடியாதவங்க இந்த டேட்டை கவனம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இதான் ஃபைனலாக கொடுத்துருக்க டேட்டு. இதுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு பயனுள்ள தகவல் இருக்கும் பட்சத்தில் சந்திக்கிறேன். நன்றி.